ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் நேற்று ஈவினிங் ஒரே மழைங்க. சரி, மார்னிங் எழுந்துச்சி ஒரு சின்னதாக ட்ரக்கிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன அட்வென்ச்சர்லாம் இருக்குது. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறதே ஒரு ஹில்ஸில் தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சா அடுத்த நாள் காலையில் வந்து நேச்சுரலாக ஒரு காளான் ஒன்று வரும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. சரி, ஆக்சுவலாக ஒரு சின்னதாக ட்ரக்கிங் போயிட்டு ஏதாவது நம்ம குக்கிங்க்கு ஏதாவது மஷ்ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம். எவ்வளோதான் தேடி எதுவும் கிடைக்கலங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நாவல் பழம் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னது குரோஷியாவில் நாவல் பழம் மரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்டக்க போய் பார்த்தா தாங்க தெரியுது. கடைசியில் அது ஒரு ஆலிவ்ஸ் மரங்க. பார்க்க எப்படி நாவல் பழம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கும்போதே தூரத்தில் பார்த்தா ஆப்பிள் மரம் இருந்துச்சுங்க. சரி, வேகமாக கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியுது ஒரே ஒரு ஆப்பிள் தாங்க இருக்குது. சரி, எனக்காக காத்திக்கிட்டு இருந்த ஆப்பிளை நான் ஏன் விடணும்? சரி, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செரி மரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் மரம். ஆக்சுவலாக சீசன் எல்லாம் முடிஞ்சுங்க, அதனால் உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆப்பிள் எடுத்துகிட்டு பக்கத்து தூரத்தில் பார்த்தா தாங்க தெரியுது தக்காளி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ இருக்குது, ஆனால் யாரும் எடுக்காமல் இருக்காங்க. அது ஏன்னு என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க, வந்ததுக்கு அவ்வளோதான், கிளம்புவோங்க. நெக்ஸ்ட் அட்வென்ச்சரில் பார்க்கலாம். சா